2024 புத்தாண்டில் வரும் அமாவாசை நாட்களும் விரதம் கடைபிடிக்க வேண்டிய நேரம் பற்றியும், இந்த வருடத்தில் ஒரே மாதத்தில் மட்டும் 2 அமாவாசைகள் உள்ளது. இந்த ஆண்டில் வரும் 2 அதிசய அமாவாசை நாட்கள் எது என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறுவதற்கு உரிய முக்கியமான விரத நாளாகும். வழக்கமாக மாதத்திற்கு 1 என வருடத்திற்கு 12 அமாவாசைகள் தான் வரும். ஆனால் 2024ஆம் ஆண்டில் நவம்பர் மாதத்தில் மட்டும் 2 அமாவாசைகள் வருகின்றன. இதனால் புத்தாண்டில் மொத்தமாக 13 அமாவாசை தினங்கள் வர உள்ளன. இவற்றில் முக்கியமான அமாவாசைகளான ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை ஆகிய நாட்கள் வார விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் வருவது மிகவும் சிறப்பானதாகும். இந்துக்களின் வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமானது அமாவாசை. இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நதிகள் அல்லது கடல் அல்லது கோவில் குளங்களில் நீராட வேண்டும். சூரிய உதயத்திற்கு பிறகு தாய், தந்தை, மனைவி, குழந்தைகளை இழந்த ஆண்களும் கணவனை இழந்த பெண்களும் உபவாசமாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும். பகல் பொழுதில் இறந்தவர்களின் படத்திற்கு முன் படையல் இட்டு காகத்திற்கு உணவு வைத்த பிறகே தாங்கள் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மாலையில் வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கோ சென்று இறந்தவர்களின் ஆத்மா நற்கதை அடைய தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நீர்க்கரைகளுக்கு சென்று புராகிதர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து சூரிய நமஸ்காரம் செய்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். இதனால் பித்ருலோகத்தில் உள்ள முன்னோர்களின் ஆத்மாக்கள் சாந்தி அடையும். பித்ருக்களின் மனம் குளிர்ந்தால் அவர்களின் ஆசிகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் கிடைக்கும். இதனால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். 2024 ஆண்டில் எந்த மாதத்தில் என்ன தேதியில் அமாவாசை வருகிறது என்கிறது முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்காக நம்மை தயார் செய்து கொள்வதற்காக இங்கு அமாவாசை தினங்கள் மற்றும் விரதம் கடைபிடிக்க வேண்டிய நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அமாவாசை 2024 விரதம் இருக்க வேண்டிய தேதிகள் மற்றும் நேரம்: ஜனவரி 11 வியாழன்கிழமை, தமிழ் மாதத்தில் மார்கழி 26. விரதம் இருக்க வேண்டிய நேரம் ஜனவரி 10 இரவு 8:05 முதல் ஜனவரி 11 மாலை 6:31 வரை விரதம் இருக்கலாம். பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதத்தில் தை 26. விரதம் இருக்க வேண்டிய நேரம்: பிப்ரவரி 9 காலை 7:53 முதல் பிப்ரவரி 10 காலை 4:34 வரை விரதம் இருக்கலாம். மார்ச் 10 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதத்தில் மாசி 27. விரதம் இருக்க வேண்டிய நேரம்: மார்ச் 9 மாலை 6:01 முதல் மார்ச் 10 மாலை 3:39 வரை விரதம் இருக்கலாம். ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, தமிழ் மாதத்தில் பங்குனி 26. விரதம் இருக்க வேண்டிய நேரம்: ஏப்ரல் 8 அதிகாலை 2:55 முதல் ஏப்ரல் 9 அதிகாலை 12:36 வரை விரதம் இருக்கலாம். மே 7 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதத்தில் சித்திரை 24. விரதம் இருக்க வேண்டிய நேரம்: மே 7 காலை 11:18 முதல் மே 8 காலை 9:19 வரை விரதம் இருக்கலாம். ஜூன் 6 வியாழன்கிழமை, தமிழ் மாதத்தில் வைகாசி 24. விரதம் இருக்க வேண்டிய நேரம்: ஜூன் 5 இரவு 7:56 முதல் ஜூன் 6 மாலை 6:40 வரை விரதம் இருக்கலாம். ஜூலை 5 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதத்தில் ஆனி 21. விரதம் இருக்க வேண்டிய நேரம்: ஜூலை 5 காலை 4:56 முதல் ஜூலை 6ஆம் தேதி காலை 5 மணி விரதம் இருக்கலாம். ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதத்தில் ஆடி 19. விரதம் இருக்க வேண்டிய நேரம்: ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 4:56 முதல் ஆகஸ்ட் 4 மாலை 5:32 வரை விரதம் இருக்கலாம். செப்டம்பர் 2 திங்கட்கிழமை, தமிழ் மாதத்தில் ஆவணி 17. விரதம் இருக்க வேண்டிய நேரம்: செப்டம்பர் 2 காலை 6:33 முதல் செப்டம்பர் 3 காலை 7:89 வரை விரதம் இருக்கலாம். அக்டோபர் 2 புதன்கிழமை, தமிழ் மாதத்தில் புரட்டாசி 16. விரதம் இருக்க வேண்டிய நேரம்:
அக்டோபர் 1 இரவு 10:35 முதல் அக்டோபர் 3 அதிகாலை 12:34 வரை விரதம் இருக்கலாம். நவம்பர் 1 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதத்தில் ஐப்பசி 15. விரதம் இருக்க வேண்டிய நேரம் அக்டோபர் 31 மாலை 4:29 முதல் நவம்பர் 1 மாலை 6:25 வரை விரதம் இருக்கலாம். நவம்பர் 30 சனிக்கிழமை, தமிழ் மாதத்தில் கார்த்திகை 15. விரதம் இருக்க வேண்டிய நேரம் நவம்பர் 30 காலை 11:04 முதல் டிசம்பர் 1 பகல் 12:19 வரை விரதம் இருக்கலாம். டிசம்பர் 30 திங்கட்கிழமை, தமிழ் மாதத்தில் மார்கழி 15 விரதம் இருக்க வேண்டிய நேரம் டிசம்பர் 30 காலை 4:44 முதல் டிசம்பர் 31 காலை 5:03 வரை விரதம் இருக்கலாம். இந்த தினங்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகள் வரும். சுபம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.